ஓம் சர்க்குருவே சரணம். சிந்தனைக்காக சில வினாடிகள். ஒரு அன்பர் கடவுள் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை கொண்டவர், கடவுள் மேலே மிகப்பெரிய பற்றாளி. நமக்கு வாழ்க்கையில் எது நடந்தாலும் நம்மை கடவுள் காப்பார் அப்படிங்கிற கருத்தில் ரொம்ப ஆணித்தரமான நம்பிக்கை வச்சுருக்கிறவர். அவர் வாழ்ந்துட்டுருக்கிற ஊரில் திடீர்னு ஒரு வெள்ளம் புகுந்து ஊர் மக்கள்லாம் அந்த ஊரை விட்டு குடிபெயர்ந்துட்டுருக்குறாங்க. அப்போ ஒரு அன்பர் கூப்பிட்றாரு, இது மாதிரி ஊருக்குள்ளார இப்போ வெள்ளம் ஊரே தண்ணியில் முழுக போகுது. அதனால் எல்லோரும் நாங்கள்லாம் இந்த ஊரை விட்டு வெளியே போயிட்டுருக்குறோம், நீங்களும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த அன்பர் சொல்கிறாரு, இல்லை நீங்கள் போங்க, என்னை கடவுள் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் தண்ணி இருக்க மேலே அதிகமாகிட்டே இருக்குது. அதிகமாகிட்டே இருக்க ஒரு குடும்பம் படகுல வராங்க. வந்துட்டு, ஐயா இது மாதிரி ஊருக்குள்ளார தண்ணி ரொம்ப அதிகமாக வந்துருச்சு, இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது, வாங்க போகலாம், படகுல எங்கள் கூட வந்துடுங்க, நீங்கள் மட்டும் ஏன் இங்கே தனியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை என்ன கடவுள் காப்பாற்றுவார், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்பயும் அந்த அன்பருக்கு கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் தான் அவரும் காத்துக்கிட்டே இருக்கிறாரு. அதே மாதிரி அவங்களும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஊருக்குள்ளார அப்படியே தண்ணி நிறையா வந்துடுது. இப்போ வீடுகள்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி வந்துருச்சு. இப்போ யாருமே அங்கே இருக்க முடியாதுங்கிற ஒரு நிலையில் ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று வருது. அந்த ஹெலிகாப்டரில் இருந்து ஒரு கயிறு அனுப்பி இவர் இருக்கிறத பார்த்துட்டு, ஐயா இது மாதிரி தண்ணி வந்துருச்சு, ஊர் பூரா தண்ணி வந்துருச்சு, அதனால் இதுக்கு மேலே நீங்கள் இங்கே இருக்க முடியாது, வந்துடுங்க, மேலே வந்துடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அதுக்கு அந்த அன்பர் சொல்கிறாரு, இல்லை நீங்கள் போங்க, கடவுள் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்கிறாரு. இது என்னடா இது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் முடிஞ்சளவுக்கு முயற்சி பண்ணி பார்த்துட்டு சரின்னு சொல்லி மற்றவங்களுக்கு உதவி செய்ய போயிடுறாங்க. அந்த சூழ்நிலையில் அவர் மூச்சு முட்ட ஆரம்பிக்குது, தண்ணியில் அவர் மூழ்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ அவர் மரணத்தோட கடைசி செகண்டில் இருந்துட்டு, கடவுளே நான் உங்களை இவ்வளோ நம்பி இருந்தனே, இப்போ நான் சாக போகிறேன், எனக்கு நீங்கள் காப்பாற்றுவீங்கன்னு நம்பி தானே நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த அன்பர் மனமுருகி கடவுள்கிட்ட கேட்குறாரு. அந்த சமயம் கடவுள் தோன்றுறாரு அவருக்கு முன்னாடி. நான் உனக்கு முதல்ல ஒரு மனிதனை அனுப்புனேன், அவர் கூப்பிட்டாரு, அப்பையும் நீ போகலை. அடுத்ததாக ஒரு படகை அனுப்புனேன், நீ அந்த படகுலையும் போகலை. அடுத்ததாக ஒரு ஹெலிகாப்டரை அனுப்பி வச்சேன், நீ அந்த ஹெலிகாப்டர்லேயும் போகலை. நான் உனக்கு இத்தனை விதமாக உன்னை காப்பாற்றுறதுக்கு நான் முயற்சி பண்ணேன், இருந்தாலும் கடவுள் எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறதே உனக்கு தெரிஞ்சிக்க முடியாத, உனக்கு அந்த தெளிவில்லாதனால கடவுள்னு ஒருத்தர் எங்கேயோ இருந்து வருவார், காப்பாற்றுவார் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிற, உன்னுடைய மரணத்துக்கு நீயே தான் காரணம் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. இந்த கதையின் மூலமாக நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கடவுள் அப்படின்னு தனியாக வேறு ஏதாவது ஒரு உருவத்திலலாம் நமக்கு செய்வாங்க அப்படின்னு நாம் எதிர்பார்க்கவே வேண்டாம். நம்ம கஷ்ட நேரத்தில் நமக்காக யார் அங்கே நின்னாங்கனாலும் அவங்க நிச்சயமாக அது கடவுள் தான். அந்த கடவுளாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட கஷ்ட நேரத்தில் உதவ முடியும். அப்படி நம்மளோட முடியாத ஒரு சூழ்நிலையில் யார் ஒருவர் உதவி செய்தாலும் அவங்க கடவுளுடைய வடிவம் அப்படிங்கிறத மனசில் நினச்சி அவங்களுக்கு ஆத்மார்த்தமான நன்றிகளை சொல்லுங்கள். ஓம் சர்க்குருவே சரணம்.